தமிழ்நாட்டில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் வாகனத்தை மது விற்பனை செய்வதற்கு முன்பு கட்டாயம் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் உட்பட மறு விற்பனைக்கான விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அண்மையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இளம் பெண்களின் கார்களை வழிமறித்து அச்சுறுத்தியவர்கள், கிளாம்பாக்கத்தில் வடமாநில இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு மிக சவாலாக இருந்த விஷயம் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள். குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய அந்த வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை வைத்து குற்றவாளிகளை தேடிய போது அந்த வாகனங்கள் பெயர் மாற்றமே இன்றி பலர் கைகளுக்கு மாறியிருப்பது தெரிய வந்தது. இதனால் குற்றவாளிகளை நெருங்குவதில் காவல்துறைக்கு காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சிக்கல்களை எதிர்காலத்தில் தீர்க்கக்கூடிய வகையில் மாநில போக்குவரத்து ஆணையர் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதன்படி பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை கையாளக்கூடிய தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் 25,000 ரூபாயை கட்டணமாக செலுத்தி அங்கீகார சான்றிதழை பெறுவதை உறுதி செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த டீலர்கள் தான் பழைய வாகனத்தை வாங்குவது தொடங்கி புதிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் வரை அந்த குறிப்பிட்ட வாகனங்கள் தொடர்புடைய அனைத்து சம்பவங்களுக்கும் பொறுப்பாவார்கள். இதற்காக டீலர்கள் வசம் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் அவரின் பெயரில் அரசின் வாகன போர்ட்டலில் தற்காலிகமாக பதிவு செய்யப்படும். ஆனால் அது ஆர்சி புத்தகத்தில் பிரதிபலிக்காது. வாகனத்தை விற்ற உடனே உரிமை மாற்று வழிமுறைகளை அங்கீகரிக்கப்பட்ட வாகன டீலர்களை செய்து கொள்ளலாம். வழக்கத்தில் உள்ள இந்த நடைமுறையை பின்பற்றாமல் மறு விற்பனையில் வாங்கக்கூடிய வாகனங்களை பலரும் பதிவு செய்யாமல் பயன்படுத்துகின்றனர். பெரும்பாலும் OLX போன்ற இணையதளத்தில் வாகன விற்பனை நடைபெறுவது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் சுமார் 30,000 டீலர்கள் உள்ள நிலையில் இதுவரை சுமார் 15 பேர் மட்டுமே அங்கீகார சான்றிதழை பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனால் திருட்டு வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு தீர்வாக அங்கீகரிக்கப்பட்ட டீலர்களின் எண்ணிக்கையை உயர்த்த போக்குவரத்து துறை முனைப்பு காட்டி வருகிறது. மேலும் தங்கள் வாகனத்தை வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்வதற்கு முன்பாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முறைப்படி கட்டணம் செலுத்தி ஆவணங்களில் பெயரை மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பைக்குகளுக்கு 150 ரூபாய், ஆட்டோக்களுக்கு 300 ரூபாய், கார்களுக்கு 500 ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள், ட்ரக்கிற்கு 750 ரூபாயும், இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு 1,500 முதல் 2,500 ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்றத்திற்கு படிவம் 29, படிவம் 38 பூர்த்தி செய்து அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விற்பனையாளர்கள் உரிமை மாற்றத்தை உறுதி செய்த பிறகே வாகனத்தை பெற வேண்டும் என்றும் வாங்குவோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்களுக்கு நிதி உதவி தருவதில் சிக்கல் ஏற்படும் என்று டீலர்கள் தெரிவித்துள்ளனர். 10,000 20,000 பண்ணாங்கன்னா அதுக்கு என்டாஸ்மெண்ட் போட மாட்டாங்க. அது என்டாஸ்மெண்ட் போடாதனால அந்த புக்கு கஸ்டமர் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்க இஎம்ஐ கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக ஃபினான்ஸ் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க ஃபினான்சருங்க. ஸோ இந்த ஒரு ரூல்ஸில் வந்து நம்மளுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நம்ம சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அந்த ரெண்டாவது இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்கணும்னா அதுவும் அதனாலேயும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது. அட்வான்ஸ் கொடுக்காம போக மாட்டேன்றாங்க. ஆனால் சேஃப் தான். நாங்களும் முக்கால்வாசி 99% கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குறது. அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளனர்.